மிதுன ராசி கடந்த ஒரு 2.5 வருட காலமாக அதிகமான கவலைகளுடன் சந்தோஷம்னா என்ன? சந்தோஷம் எங்கே இருக்குங்க? அது சந்தோஷத்தை கொஞ்சம் காட்டுங்களேன் கண்ணில். நான் நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்கி போராடிக்கிட்டு தான் இருக்கேன். போராட்டத்துக்கு விட தெரியல. நாங்கள் போராடுறதுக்காண்டி தான் இந்த ஒரு 2.5 வருஷமாக இருக்குமா? போராட்டம் எங்களுக்கு முடியாதா? அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அதிகமாக கேட்கக்கூடிய காலகட்டமாக இருந்துச்சு. நான் ரொம்ப அதிகமாக இன்வால்மெண்ட்டாக வேலை பார்க்குறேன். ஆனால் எனக்கான லாபம் இல்லை. ஏன் அந்த லாபம் இல்லை அப்படின்னா, கோச்சார கிரகங்களான சனி பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்த்தாரு. ஸோ அதனால லாபம் இல்லை. என்னுடைய மூத்த சகோதரரும் புரிஞ்சுக்கல, என்னுடைய இளைய சகோதரரும் புரிஞ்சுக்கல. நான் ரொம்ப பிரச்சனை சந்தித்தேன். அப்படிங்கிற கவலையெல்லாம் உங்களுக்கு கடந்த ஒரு 1.5 வருடமாக கேது பகவான் மூலமாகவும் ராகு பகவான் மூலமாகவும் உங்களுக்கு ஏற்பட்டது. நினைச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. மனசுக்குள்ளே நிறைய விஷயத்த ஃபில்டர் பண்ணி செய்யக்கூடிய ஆற்றலுள்ள நான் இப்போ நான் நினச்ச விஷயத்தை செய்ய முடியல. எப்போ நான் நினச்சது நடக்கும் அப்படிங்கிற ஏக்கத்துடன் கவலையுடன் நீங்கள் கடந்த காலத்தை கடந்து வந்திருப்பீங்க. ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, திருமணங்கிறது எனக்கு நடக்குமா அப்படின்னு கேள்வி கேட்குற ராசியில் மிதுன ராசியும் ஒன்று. ஏன்னா திருமணம் நடந்தவங்க இதை பற்றி யோசிக்க தேவையில்ல. திருமணத்துக்காக முயற்சி எடுத்தவங்களுக்கு தான் அதோட வலியும் வேதனையும் தெரியும். எல்லாமே ஓகேங்க, ஆனால் இல்லைங்க நாங்கள் வேறு பார்க்குறோம் அப்படிம்பாங்க. ஏங்க எதுக்காண்டி பார்க்குறீங்க? இல்லைங்க நாங்கள் வேறு ஜாதகம் பாருங்க, நீங்கள் வேறு ஜாதகம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் நடந்துச்சு? நம்மளை பற்றி பின்னாடி இருந்து யாரும் வந்து தவறாக சொல்கிறாங்களா, இல்லை ரியலாகவே என்ன ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ளே உங்களுக்குள்ளே பல கேள்வி இருந்திருக்கும்.